என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து வருவதற்கு முதலில் உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த குறும்படத்தை நாம் பார்க்கும் முன்னர் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடலை நினைவுபடுத்துகிறேன். உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. இந்த பாட்டு டிஎம்எஸ் அவர்கள் இசையமைத்து பாடினாராம். எல்லா கச்சேரியிலும் அவர் இந்த பாட்டை யார் எழுதினார்கள் என்று எனக்கு தெரியாது, அவரை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறுவாராம். பிறகு டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாட்டை எப்படி அவர் பழனியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த போது ஒரு பையன் பாடியதை கேட்டு அதை எழுதி கொண்டு அதற்கு இசையமைத்து பாடினார் என்பது மற்றொரு செய்தி. இந்த பாட்டு டிஎம்எஸ் அவர்கள் கூறும் பொழுது உள்ளம் உருகுதடா என்று இருந்ததாம், அதை உள்ளம் உருகுதையா என்று மாற்றினாராம். சரி, இந்த பாட்டை யார் எழுதியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்தான் ஆண்டவன் பிச்சை. மகா பெரியவாள் அவர்கள் இந்த அம்மையாரை பற்றி கூறும் பொழுது அவர்கள் ஆண்டவன் பிச்சி என்று கூறினாராம். அதாவது ஆண்டவன் மீது பித்து கொண்டவள் என்று கூறினாராம். அதுவே மருவி ஆண்டவன் பிச்சை ஆகிற்று. யார் இந்த ஆண்டவன் பிச்சை, ஆண்டவன் பிச்சி? 1899 ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று சென்னை மயிலாப்பூரில் சங்கரநாராயண சாஸ்திரி சீதாலட்சுமி தம்பதிக்கு பிறந்தவள் ஆண்டவன் பிச்சை என்ற மரகதவள்ளி. மரகதம்மா என்றும் அவர்கள் அழைக்கப்பட்டார். மிகச் செல்லமாக வளர்ந்தாள் இந்த சிறுமி. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்திற்கு பெண்களை அனுப்புவதில்லை. அதனால் வீட்டிலேயே டியூஷன் வைத்து நடத்தினார் தந்தையார். ஆனால் ஒரு அக்ஷரம் கூட இந்த பெண்ணுக்கு வரவில்லையாம், கற்றுக்கொள்ள ஆசையும் இல்லையாம். அதனால் செல்லமாக இந்த அம்மையாரை தன் தந்தையார் நிரக்ஷர குச்சி, அதாவது ஒரு அக்ஷரம் கூட தெரியாத பெண் என்று கூறுவாராம். இப்படி பள்ளிக்கூடம் செல்லாத ஒரு சிறுமி எப்படி நிறைய பாடல்களை எழுதினார்? ஒரு நாள் இரவு நவராத்திரி அன்று தன் பாட்டியுடன் படுத்துக் கொண்டிருந்தாள் இந்த சிறுமி. தன் பாட்டி ஒரு முருக பக்தர். முருக கதையை கேட்டுக்கொண்டே பெண் தூங்கிவிட்டாள். கனவில் முருகன் மயில் வாகனத்தில் 12 வயது வந்தாராம். தன்னுடைய வேலை இவளது நாக்கில் ஓம் என்று எழுதினாராம். இப்படி கனவு கண்ட பெண் எழுந்து கொண்டாள். தன் பாட்டியை எழுப்பி தான் கண்ட கனவை கூறினாள். பாட்டிக்கு வியப்பு. என்ன என்று தெரியுமா? முருகன் கனவில் வந்ததை பற்றி அல்ல. இந்த பெண் பேசவே மாட்டாள், ஒரு வார்த்தை கூட சரியாக உச்சரிப்பு கிடையாது. ஆனால் படபட என்று பேசினாள். ஆச்சரியமாக இருந்தது பாட்டி. தந்தையை கூப்பிட்டார். இந்த பெண்ணின் தந்தையும் ஓடி வந்தாள். இந்த பெண்ணின் சித்தப்பாவும் ஓடி வந்தார். இந்த பெண்ணை பார்த்து, உனக்கு பேச்சு வந்து விட்டதே என்று கூறினார். எனக்கு பேச்சு மட்டுமில்லை, பாடவும் தெரியும் என்று ஒரு அழகான ஒரு பாட்டை பாடினாராம் முருகனை பற்றி. ஒன்றிலிருந்து முருகன் தோன்றினான், பிறகு 2, 3 என்று பல வடிவம் கொண்டவர் முருகன் என்று பாடினார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அனைவரும். இப்படி துவங்கியது முருகன் மீது ஆண்டவன் பிச்சை எழுதிய பாடல்கள். தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு என்று பல மொழிகளில் பாடியுள்ளார். தனது 9 வயதிலேயே திருமணமும் ஆகிவிடுகிறது. தன் கணவன் பிறகு பெரிய வக்கீலாக
தொழில் புரிகிறார். தாம்பத்திய வாழ்க்கை துவங்குகிறது. நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார் மரகதம்மாள். ஒரு முறை ஒரு பிரசவம் முடிந்த பிறகு வீட்டில் இருந்த பொழுது ஏதோ உடலில் ஒரு உபாதை தெரிந்தது. அதனால் டாக்டர்கள் கூறினார்களாம், சிகிச்சை செய்ய வேண்டும், அந்த கழிவு சில பொருட்கள் வயிற்றிலேயே தங்கிவிட்டது, அவற்றை அகற்ற வேண்டும் என்று கூறினார்களாம். சிகிச்சை வேண்டாம், நீங்கள் செய்யுங்கள், மயக்க மருந்து தேவையில்லை, நான் அப்படியே உறங்குகிறேன், நீங்கள் உங்கள் சிகிச்சையை செய்யுங்கள் என்று யோக நிலைக்கு சென்றாலாம் மரகதம்மாள். டாக்டர்கள் வியந்தார்கள், சிகிச்சையை முடித்தார்கள். இப்படியும் ஒரு பெண்ணா என்று மருத்துவர்கள் வியப்படைய செய்தால் மரகதம்மாள். மரகதம்மாள் சிருங்கேரிக்கு ஒரு முறை செல்கிறார். அங்கே சங்கராச்சாரியார் சாரதா தேவிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னையும் அறியாமல் 9 கீர்த்தனைகளை சாரதா தேவி மீது பாடுகிறார் மரகதம்மாள். ஆச்சரியப்படுகிறார்கள் அனைவரும். கீர்த்தனைகள் பாடி முடிந்தவுடன் மரகதம்மாள் ஒரு டிரான்ஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தலையில் இருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. உடனே சங்கராச்சாரியார் குங்குமத்தை எடுத்து வந்து அவர் தலையில் வைத்து ரத்தத்தை நிறுத்துகிறார். ஒரு முறை நெரூர் சதாசிவ பிரம்மேந்தாள் அதிஷ்டானத்திற்கு மரகதம்மாள் செல்கிறார். அங்கே ஸ்ரீருத்ரத்தை பண்டிதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் அமர்ந்து இவரும் பாட ஆரம்பிக்கிறார். பண்டிதர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏனென்றால் பெண்கள் ஸ்ரீருத்ரம் கூறக்கூடாது என்று. ஆகையால் வேறொரு அறைக்கு அவர்கள் சென்று வேதத்தை துவங்க முற்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கற்ற வேதம் மறந்து விடுகிறது. ஒன்றும் புரியவில்லை அவர்களுக்கு. ஆனால் பக்கத்து அறையில் மரகதம்மாள் ருத்ரம் படித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் புரிகிறது இவர்கள் ஒரு தெய்வீக பிறவி என்று. சாஷ்டாங்கமாக அனைத்து பண்டிதர்களும் மரகதம்மாளை வணங்கி தான் செய்த தவறை மன்னிக்கும்படி கூறுகிறார்கள். அனைவரும் சேர்ந்து ஸ்ரீருத்ரம் படிக்கிறார்கள். இந்தியா சைனா வார் நடைபெறும் தருணத்தில் ஆண்டவன் பிச்சை என்ற மரகதம்மாள் ஒரு சமஸ்கிருதத்தில் பாடல் எழுதுகிறார். அதுதான் கஷ்ட நிவாரண ஷஷ்டி கவச்சம். இதனை தமிழில் மொழிபெயர்த்து ஷண்முக ரக்ஷ பந்தனம் என்று இப்பொழுதும் நம் இடையே பிரபலமாக பாடப்படுகிறது. ரிஷிகேஷில் சிவானந்த சுவாமிகள் குருகுலத்தில் தான் கொண்டு வந்த முருக சிலையை பிரதிஷ்டை செய்து அங்கேயே சில காலம் தங்கிவிடுகிறார் மரகதம்மாள். ரமண மகரிஷி முருகனின் அவதாரம் என்று கருதப்பட்டதால் ஆண்டவன் பிச்சை ரமண மகரிஷி மீது மிகுந்த பக்தி கொண்டுள்ளார். திருவண்ணாமலைக்கு சென்று ரமணரை அடிக்கடி தரிசனம் கண்டுள்ளார். 1990ஆம் ஆண்டு தெய்வீக பிறவியாக இருந்து 91வது வயதில் ஆண்டவன் பிச்சை என்ற ஆண்டவன் பிச்சை என்று அழைக்கப்பட்ட மரகதவல்லி மரகதம்மாள் முக்தி அடைந்தார். ஆண்டவன் பிச்சையை பற்றி ஒரு குறும்படம் அல்ல, பல குறும்படங்களை செய்யலாம். அத்தனை சித்துக்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவரது பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றும் நம் காதில் தேனாய் பாய்கிறது. முருகனின் அருள் நமக்கு கிட்ட அவரது பாடல்களை நாமும் பாடுவோம் தினம்தோறும். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா?
இதே போன்று பல படங்கள் என் சேனலில் உள்ளன. அவற்றினை பாருங்கள். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக போடுங்கள். நன்றி, வணக்கம்.